கோவை டு திருச்சி நேஷனல் ஹைவே தன் வீட்டுக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தாள் மகிஷி. ஒரு ஹோட்டலில் பேருந்து நின்றது. இவள் அசந்த தூக்கத்திலிருந்து விழித்தாள். தன் கைப்பையில் இருந்த பணத்தை தேடினாள். அதை காணவில்லை. கொஞ்ச நேர தேடலுக்கு பின் 2 10 ரூபாய் காயின் மட்டும் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்ட கீழே இறங்கி ஒரு காஃபி ஆர்டர் செய்தாள். காஃபி வந்தது. மிகவும் சுமாரான காஃபி. பாதி குடித்துவிட்டு கீழே போட்டாள். லேசாக வாமிட்டிங் ஃபீல் வரவே ரெஸ்ட் ரூம் சென்றாள். எது கழித்து லேசாக குடித்த 2 வாய் காஃபியும் வந்தது. மெதுவாய் வாயை கொப்பளித்து கொண்டு மெதுவாக வாயை துடைத்து கொண்டாள். ஏதோ வாகனம் கடந்து செல்லும் சத்தம் கேட்டது. முகத்தை கழுவிக்கொண்டு வேகமாய் கொண்டு வெளியே வந்தாள். அவள் வந்த பேருந்து கடந்து போய் கொண்டிருந்தது. இவள் வேகமாய் ஓட பேருந்து கடந்து போனது. தலையில் கை வைத்து மெதுவாய் அடித்து கொண்டாள். செய்வது தெரியாமல் ரோட்டில் அமர்ந்தாள். ஆதிரன் சைக்காலஜி படிக்கும் மாணவன். சொந்த ஊர் திருச்சி அருகே ஆரூர். இயற்கை ஆர்வலன், சூழல் விரும்பி, தனிமையை நேசிப்பவன். அதனால் அடிக்கடி கோவை மலைத்தொடர்களை ரசிக்க தன்னுடைய ராயல் என்ஃபீல்டில் பறந்துவிடும். இன்றும் கூட கோவை சென்று திரும்பிக் கொண்டிருந்தான். வரும் வழியில் அவனுக்கும் வண்டிக்கும் ஓய்வு தேவைப்பட ஒரு டீ சாப்பிட இறங்கி குடித்துவிட்டு இருந்த இடத்தில்தான் இப்போது மகிஷி இருந்தாள். அவளுக்கு உதவ ஆதிரன் நினைத்தான். ஆதிரன், ஏங்க வண்டில உட்காருங்க, பஸ் பிடிச்சிடலாம்.